நெருப்பும் தண்ணீரும் சிக்கனமாக உபயோகிப்பவர்களுக்கு எப்போதும் லட்சுமி கடாட்சம் உண்டு என்று பெரியவர்கள் சொல்வார்கள். நம்முடைய வீட்டில் நாம் தண்ணீரை எந்த அளவிற்கு சிக்கனமாக பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துத்தான் நமக்கு அன்னை மகாலட்சுமியின் அருளினால் செல்வ வளம் பெருகும். மகாலட்சுமியின் அருளினால் செல்வ வளம் பெருக தண்ணீரை வைத்து நாம் சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். காலையில் எழுந்தவுடன் யார் முகத்தையும் பார்க்காமல் தண்ணீர் 2 மடக்கு குடிக்க லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். கோபம் வராது, உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். சிலருக்கு பணம் தண்ணீராக செலவாகும். செலவை கட்டுப்படுத்தி பணத்தை சேமிப்பதற்கான பரிகாரங்கள் உள்ளன. அவற்றை கடைபிடித்தால் வீண் செலவு கட்டுப்படும். எப்போது வீட்டில் தண்ணீர் மற்றும் மின்சார இணைப்பு பிரச்சனைகள் அடிக்கடி வருகிறதோ உங்களுக்கு செலவுகளும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். வீட்டின் மேற்கூரையில் இருந்து நீர் ஒழுக ஆரம்பித்தால் அதுவும் அந்த வீட்டில் உள்ள குடும்பம் கடுமையான பண பிரச்சனையால் கஷ்டப்பட போகிறது என்று அர்த்தம். அதே போல நம்ம வீட்டில் குளியலறை, பாத்திரம் கழுவும் சிங்க் போன்றவற்றில் உள்ள குழாய்களில் தண்ணீர் வீணாக ஒழுகினால் நிதி பிரச்சனை, வீண் செலவு வரப்போகிறது என்று அர்த்தம். தேவையில்லாமல் தண்ணீரை செலவு செய்யக்கூடாது. வீட்டு குழாயில் தண்ணீர் சிந்தாமல் மூடி வைக்க வேண்டும். இந்த பரிகாரங்களை செய்தால் பணப்பிரச்சனை நீங்கி செல்வம் பெருகும்.